செய்தி. இந்த செய்தி கியாமத் எப்ப வரும் அது அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும், எந்த சந்தேகம் இல்லை. ஆனா ஒவ்வொரு மனிதர்களும் பயப்படணும், அது நாளை கூட வரலாம். அடையாளங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்குதா அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் வந்து கொண்டுதான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஆதாரங்களை எத்தனை அடையாளங்களை சொன்னாங்களோ அதுல நிறைய வந்து கொண்டிருக்கு. அஷ்ராத்தஹா அந்த அடையாளங்களை கேட்டாங்க, சொன்னாங்க அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா வஅன்தரல் ஹஃபாத்தல் உராத்த ரிஆஷா யததாவலூன ஃபில் புன்யான். அதுல சில அடையாளங்களை சொன்னாங்க. அதுல ஒரு அடையாளம் அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, நீங்க பாப்பீங்க அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பார். அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பார் அப்படின்னா இன்னைக்கு நடக்குது. அதாவது தாய் வேலைக்காரியாக மாறுவாள், மகள் அவள் அடக்கி ஆள்வாள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு மகள் இன்னைக்கு உம்மா மகள் அடக்கி ஆள்றாள், வீட்டு வேலைக்கார மாதிரி. வீட்டுடைய ஆயா யாரு? உம்மாதான். சமையலுக்காரி யாரு? உம்மாதான். குப்பை கொட்டுறது யாரு? உம்மாதான். அப்படின்னா இவ பெத்த பிள்ளை எஜமானியாக இவள் அடிமையாக ஆக்கி கொண்டிருக்கிறார், இவள் வேலைக்காரியாக மாற்றி கொண்டிருக்கிறார். சகோதரர், இன்னைக்கு எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இந்த அடையாளம் நடந்து கொண்டுதான் இருக்கு. இது வெளியாகிட்டு அடுத்து சொன்னாங்க செருப்பு கூட அணிய வக்கில்லாதவங்க, ஒழுங்கான உடுப்பு கூட உடுக்க இல்லாம இருந்தவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, அப்படின்னா சாதாரண தொழில் செஞ்சவங்க. ஒருத்தரை விட ஒருத்தர் கட்டிடத்துல போட்டி போடுவாங்க. அவனை விட நான் பெருசா கட்டணும், அவனை விட நான் பெரிய வீடு கட்டணும், அவனை விட நான் அழகாக விசாலமான வீடு கட்டணும். இது இன்றைக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இதன் தொடங்கிட்டு அந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட அடையாளங்கள். இதே மாதிரி நிறைய அடையாளங்கள் இன்றைக்கு உலகத்துல சர்வசாதாரணமா பார்க்கிறோம். கியாமத் நாள் வந்தால் யக்ஃபுருல் ஹரஜ், கியாமத் நடக்கும் பொழுது ஃபித்னாக்கள் அதிகரிச்சிடும், நிறைய குழப்பங்கள் வரும், கொலை அதிகரிச்சிடும். அந்த கொலையை சொன்னாங்க லா யத்ரில் காத்தில் ஃபீமா கதல் வலல் மக்தூல் ஃபீமா குத்தில். கொலை செஞ்சவனுக்கே தெரியாது அவனை போய் எதுக்கு கொலை செஞ்சேன், கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது அவன் என்ன எதுக்கு கொலை செஞ்சான். இது நடக்கதா இல்லையா? எத்தனை கொலைகள் அநியாயமா கொலை செய்யறாங்க, எந்த காரணமும் கிடையாது. அவன்கிட்ட கேட்ட அவனே கொண்டாய் தெரியாது. இன்னைக்கு அமெரிக்கால நடக்குதா, இங்க நடக்குதா, எங்க நாடுகள்ல பல நாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த செய்தி உண்மையாயிட்டு வரும். இதே மாதிரி சொன்னாங்க கியாமத் நெருங்கினால் சமுதாயத்தினர் காஃபிர்கள் அழைச்சு கொள்வாங்க. எப்படி நீங்க சாப்பாடு பிளேட்டை வச்சுக்கொண்டு வாங்களே சாப்பிடுவோம்னு கூப்பிடுறீங்களோ அது மாதிரி முஸ்லிம்கள் அடிக்கிறதுக்காக காஃபிர்களுடைய கூட்டம் மற்ற நாடுகளை மற்ற கூட்டத்தை அழைப்பாங்க. வாங்க முஸ்லிம்கள் அழைப்போம், வாங்க முஸ்லிம்கள் அழைப்போம்னு சொல்லி இன்னைக்கு திட்டம் போட்டுக்கொண்டு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உலகத்துல எவ்வளவு காலத்துக்கு நடந்ததுன்னு தொடங்கிட்டு இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைய அடையாளங்கள் நடந்துட்டு. தஜ்ஜால், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அது எப்ப வரும் அல்லாஹு ஆலம், கூடிய சீக்கிரம் வரலாம். இப்ப எங்களுடைய பொறுப்பு என்ன? அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் வந்து கேட்டார் மத்த சா கியாமத் எப்ப வரும். ஒரு ஆராபி கிராமவாசி வெளியூர்காரர் கேட்டார். அவங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அது அந்த நேரத்துக்கு வரும். மாதத்தலஹா, நீ அதுக்கு என்ன தயாரிப்பு செஞ்சாயின்னு கேட்டாங்க. அந்த கியாமத்துக்கு என்ன தயாரிப்பு செஞ்சாய்? சொன்னாங்க நான் அதிகமா தொழுது நோன்பு பிடிச்சி பெருசா தயாரிப்பு செய்யல, வலாக்கின் உஹிப்புல்லாஹ் வ ரசூலஹ், நான் ஒரு அமல் செஞ்சிருக்கேன், அது என்ன அல்லாஹ் ரசூலை நான் நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறேன் அப்படின்னா நிறைய நஃபிலான வணக்கங்கள் நான் செய்யாட்டி கூட ஃபர்லான கடமையை ஷரியத்தை பேணிக்கொண்டு தான் இருக்கிறேன். அதோட இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன, அல்லாஹ் ரசூலை நான் நேசிக்கிறேன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அன்த மா மன் அஹ்பப்த, நீங்க யாரை நேசிக்கிறோ அவரோட கூட நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க நாங்க இந்த ஹதீஸை கேட்டு சந்தோஷப்பட்ட மாதிரி வேற எந்த விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டது கிடையாது. ஏன்? நாங்கள் ரசூலோட கூட இருப்போமே, ஏன் நாங்க ரசூலை நேசிக்கிறோம். இந்த ஹதீஸ் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இருக்காது. ஏன் இருக்காது? எங்களுக்கு தான் அல்லாஹ் ரசூல் நேசம் கிடையாது. நாங்க நேசிக்கிற யார? அவங்க சொர்க்கவாதிகளா? அல்லாஹு ஆலம்.
ஏன்னா மனைவி மக்களை நேசிக்கிறோம் கட்டாயம் தான். ஆனால் அல்லாஹ் ரசூலோட நேசத்துக்கு பின்னாடி தான் இருக்கணும். அந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், இறைநேசர்கள் இவங்கெல்லாம் அல்லாஹ் ரசூலை நேசிச்சாங்க. இன்னைக்கு கேட்கிற இறைநேசர் என்ன அப்படி ஒன்று இருக்குதா? அப்படி ஒரு செய்தியா இருக்கே எனக்கு தெரியாம இருக்கு. இன்னைக்கு ஏன் நாங்க அல்லாஹ் நேசிச்சா தானே இறைநேசம் ஒன்று இருக்குன்னு தெரியும். ரசூலாவை நேசிக்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சா தானே நேசிக்க தொடங்கும் சகோதரர்கள். இன்னைக்கு உலகத்துல நேசம் நிறைய எங்களுக்கு இருக்கு. காசி பணத்துல நேசம் இருக்கு, மனைவி மக்களுடைய நேசம் இருக்கு. மனைவிக்காக வேண்டிய உயிரை கொடுக்கவும் தயார், பிள்ளைகளுக்காக வேண்டிய உயிரை கொடுக்க தயார், கஷ்டப்படுறோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு அல்லாஹுக்காக வேண்டிய மார்க்கத்துக்காக வேண்டிய ஏதாவது செய்ய தயாரா உயிரை கொடுக்க தேவையில்ல. ஏதாவது ஆசையை விட்டு கொடுக்க தயாரான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். அப்படி இருந்தா தானே எங்களுக்கு தெரியும் இறைநேசன் யாருன்னு கேட்போம். பெரியார் யாரு? பெரியார் ஏன்னா நாங்களாம் சிறியவங்க, பெரியார்களை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்? சகோதரே பெரியார்களே, இந்த மாதிரி தன்மைகளால தான் சஹாபாக்களை மதிக்காத தன்மை, தாபீன்களை மதிக்காதது, அதுக்கு பிறகு வந்தவங்க இன்னைக்கு கடைசிக்கு அல்லாஹ் ரசூல் எப்படி மதிப்பாங்க? ஏன்னா அந்த வழியில வந்தவங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் பார்த்து ஆதாரம் கேட்கிறாங்க, ஆதாரம் கேட்கிறாங்க. நான் ஒரு பயான் கேட்டேன்னு சொன்னால் சும்மா நம்புறது இல்லை. நான் போய் நெட்ல தட்டி பார்க்கிறேன், தட்டி பார்த்து அங்க வந்து இருந்து செய்தி இருந்தா தான் நம்புறேன், இல்லாட்டி இல்ல. சொல்ல சகோதரிங்க போய் பாருங்க, உங்களோட வாப்பட பேர் அடிச்சு பாருங்க. உங்களோட வாப்பட பேர் உங்களோட பேருக்கு மேல உங்களோட வாப்பட பேர் ஒரு ஆட்டி வாப்போ நம்ப மாட்டீங்களா? உங்களோட உண்மையான அடிச்சு பாருங்க, இன்டர்நெட்ல உங்களோட பேர் வருமா? இன்டர்நெட்ல இதை ஃபீட் பண்ணிக்கலாம் தான் வரும். எல்லா ஹதீஸ்ல இன்டர்நெட்ல ஃபீட் பண்ணப்பட்டு கிடையாது, முழு இல்முகளும் இன்டர்நெட்ல கிடையாது. எதை ஃபீட் பண்ணிருக்கதான் வாப்பட பேர் இன்டர்நெட்ல என்ற பேரோட வாப்பட பேர் வரலன்னு வாப்போ நம்ம கேளுமா? மடத்தன சகோதரர்களை புத்தி எங்கேயோ மனிதனை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இன்னைக்கு யாரை மறுத்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு இந்த மறுக்கக்கூடிய தன்மை இருக்குது. இமாம்களை மதிக்காத தன்மை. சொல்லுவாங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி கடைசிக்கு அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய சமுதாயம் உருவாகிட்டாங்க. இன்னைக்கு ஹதீஸை கூட மறுக்கிறாங்க. இந்த இமாம்களை மறுக்க போய் சொன்னாங்க, நான் ஹதீஸை நம்புறது இல்லை. ஏன் நம்புறது இல்லை? ஹதீஸை யார் எழுதினது? லாஜிக்கா பேசினா அவர் சொல்ல கருத்து சரிதான். சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்கு, லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், என்னை தட்டும் குர்ஆனை தவிர வேற எதையும் எழுதாதீர்கள் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அப்படின்னா ஹதீஸ் எழுத கூடாதுன்னு தடுத்தாங்க. குர்ஆனை மட்டும் எழுதுங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை தடுத்திருக்காங்க. இவர் யார்? புகாரி ஹதீஸ் எழுதுறதுக்கு. இவர் யார்? முஸ்லிம். இவர் யார்? அபூ தாவூத். இவர் யார்? நஸை. அடுத்து இவங்க யாரு? 174 வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி கிட்டத்தட்ட 150 160 வருஷத்துக்கு பின்னாடி. அப்ப 150 வருஷத்துக்கு முன்னாடி செய்தி எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கா? நிறைய செய்திகள் கிடைக்கல, ஒரு சில செய்திகள் கிடைச்சிருக்கலாம். அப்ப இவருக்கு எப்படி கிடைச்சு? புகாரிக்கு முஸ்லிமுக்கு எப்படி கிடைச்சது? ஒரு ஹதீஸ் வச்சு பார்க்கிறது. தன்னுடைய மனோச்சைக்கு தோதுவாக வரலையா அந்த ஹதீஸை மறுத்துறது. தனக்கு தோதுவா எடுத்துக்கொண்டா அது எந்த ஹதீஸா இருந்தாலும் சரி பாஞ்சு எடுத்துக்கிறது. அது ஹதீஸ் இல்லாட்டியும் எடுத்துக்கிறது. அங்க ஹதீஸையோ குர்ஆன் எல்லாம் நாங்க எடுக்கிறோம், மனோ இச்சைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறோம் சகோதரர். கடைசிக்கு குர்ஆனை மறுக்க தொடங்கிறோம். ஹதீஸை மறுக்கத்தா குர்ஆனை மறுக்கிற ரொம்ப லேசி. லாஜிக்கா பயன்படுத்தினா ஹதீஸை மறுக்கலாம். எப்படி? உண்மைதான் அவர் சொல்றாரு. ஹஜ்ரத் இமாம் புகாரி 174 பிறந்தவர். இமாம் முஸ்லிமுக்கு பின்னாடிக்கு பிறகு வந்தவங்க இவங்க தான் ஹதீஸ் எழுதினாங்க. அப்ப அதுக்கு முன்னால செய்தி நிறைய அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. கிடைச்ச செய்திகள் எல்லாம் இப்படி சரியாக இருக்கலாம். இன்னைக்கு சஹீஹான ஹதீஸ் வஹீஃபான ஹதீஸ்ல யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த ஹதீஸ் சொல்லிட்டு இந்த ஹதீஸ் சஹீஹ் है, இன்னொரு ஹதீஸ் சொல்லிட்டு இது ضعيف है. அப்படி எங்கயாவது இருக்கா? அத ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி சொல்றாங்களா? இல்ல. அப்ப யார் சொல்றாங்க? அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வஃபாத் ஆனவர், அவர் சொல்றாரு. அல்ல இன்னொருத்தர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போனன்னு சொன்னால் சுஃபியான் சௌரி, அப்துல்லா முபாரக், இதே மாதிரி தாரகுத்னி, யஹ்யா இப்னு மஈன், அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் புகாரி, இமாம் திர்மிதி, இப்படி ஒரு 10-12 பேர் பழையவங்க இருந்தாங்க. புதியவங்க கொஞ்சம் பேர் உருவாகி இருக்கிறாங்க. இவங்க தான் அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களை ஆராய்ந்து
இந்த ஹதீஸ்ல உதாரணமாக இப்னுல் லஹியான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய ஞாபக சக்தி பின்னால பலகீனமாகிட்டது, அதனால அவருடைய ஹதீஸ் பலகீனம். இது யார் சொல்றாரு? இப்னுல் லஹியாக்கு ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள ஒருத்தர் சொல்றாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவரை பத்தி 100 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்தர் சொல்றாரு, இவர் பலகீனமானவர், அதனால இந்த ஹதீஸ் பலகீனமானது. ஏற்றுக்கொள்கிறேன், சொல்றவர் உண்மையானவர். சொல்றவர் யாரு? உண்மையானவர், சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அந்த காலத்துல பெரிய இமாம், மிகப்பெரிய தக்குவாதாரி, பக்குவமானவர், அல்லாஹ்வுடைய நேசர், நல்லடியார், மிகப்பெரிய அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் சொல்றாரு, ஏற்றுக்கொள்கிறோம். அவ மறுக்கிறவங்களுக்கு இதே மறுக்கணும். அவங்க சரியா இருந்தாங்களா இல்லையா எப்படி தெரியும்? இமாம் புகாரில் ஒருத்தர் இருந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம்? இமாம் முஸ்லிம் ஒருத்தர் இருந்தார் என்பதற்கு ஆதாரம்? அப்படின்னு போனா ரசூலுல்லாஹ் ஒருத்தர் இருந்தாருக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறார் என்பதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆனை மறுக்கலாமே. ஏன் குர்ஆன் எப்படி மறுக்கிறது? குர்ஆன் இறக்கப்பட்டது எப்ப? கோர்வை செய்யப்பட்டது எப்ப? ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலத்துல குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அப்ப இந்த காலத்துல எத்தனையோ குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மிஸ் ஆகிருக்கலாம். ஏன் மிஸ் ஆகிறது? யமாமாவுடைய யுத்தத்துல ஹாஃபிஸ்மார்கள் அதிகமாக கொலை செய்யப்பட்டாங்க என்ற காரணத்துக்காகத்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் அபூபக்கர்ட்ட வந்து பேசினாங்க, குர்ஆன் ஒன்று சேர்ப்போம். ஹஜ்ரத் அபூபக்கர் மறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் செய்யாத வேலை எப்படி செய்யறது? என்னால முடியாது. அவங்க உணர்த்தினாங்க, ஹஜ்ரத் இது மிகப்பெரிய தேவை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல குர்ஆனை சேர்க்க வேண்டிய தேவை இருக்கல. ஏன்? குர்ஆனுடைய நபி இருக்கிறாங்க, தேவைப்பட்ட அவங்களே விளக்கம் சொல்லுவாங்க. ஆயத்துக்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஹாஃபிஸ்மார் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு ஹாஃபிஸ்மார் குறைஞ்சிட்டு வராங்க. அதனால குர்ஆனை சேர்த்தாகும். பல தடவை வற்புறுத்தினது பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ஒத்துக்கொண்டாங்க. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய குர்ஆனுடைய அறிவாளி என்று ரசூலுல்லாஹ்வால புகழப்பட்டவர். அவங்கள கூப்பிட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் வச்சு உட்கார்ந்து பேசினாங்க. அவர் சொன்னார், என்ன வேலை சொல்றீங்க நீங்க? இதை எப்படி நான் செய்யறது? ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையை நீங்க சொல்றீங்களா? என்னால எப்படி ஏறும்? இந்த உமரா சகோதரர்களே, தராவீஹ் 20 ரக்காத் தொழுங்கன்னு சொல்லிப்பாங்க. அதுக்கு மற்ற சஹாபாக்கள் ஒத்து வந்திருப்பாங்களா? எல்லாரும் ஒத்து வந்தாங்களே. எந்த மறுப்பு ஒரு சஹாபியா தெரிவிச்சாங்க? அது உமர் 20 ரக்காத் தொழுகைக்கு சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் செய்யாத வேலை நீங்க போய் செய்றீங்கன்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? ஸைத் பின் சாபித் கேட்டாரே, இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்க சொல்றீங்க, எப்படி நான் சேர்க்கிறது? ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையை அவங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் செய்யலதான். ஏன் செய்யல? காரணம் இருக்கு. இன்னைக்கு ஏன் தேவை? உமர் சொல்லக்கூடிய காரணத்தை பாருங்க. இன்னைக்கு இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படாட்டி அடுத்த சமுதாயத்துக்கல்ல பல வருடங்கள்ல ஆகும் பொழுது கொஞ்சம் காலம் போக்கல குர்ஆன் மக்களுக்கு போய் சேராது. ஏன்? ஹாஃபிஸ்மார் மூத்தாயிட்டாங்கண்டா, எழுதப்பட்ட பிரதிகள் அழிஞ்சிட்டுன்னு சொன்னால் ஒன்று சேர்க்கப்படாட்டி குர்ஆன் இன்னைக்கு எனக்கு கையில கிடைச்சிருக்காது. அவங்க சொன்னாங்க, வல்லாஹி எல்லாமே சத்தியமாக எனக்கு தந்த பொறுப்பு இருக்குதே, ஒரு மலையை தூக்கி இன்னொரு இடத்துல வைங்கன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு லேசா இருந்திருக்கும், இது அவ்வளவு கஷ்டமானு சொன்னாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு உதவிக்கு ஆட்கள் கொடுக்கப்பட்டதை கஷ்டப்பட்டு பல வருடங்கள் அந்த குர்ஆன் ஒன்று சேர்த்தாங்க. சகோதரே, பிறகு இப்ப சந்தேகம் வரும். ஷியாக்கள் இன்னைக்கு அந்த கருத்தை புகுத்துறாங்க. யஹூதியருடைய பின்னணியில் உருவானவங்க ஷியாக்கள். அவங்க இன்னைக்கு சொல்றாங்க, இந்த குர்ஆன் உண்மையான குர்ஆன் அல்ல, உண்மையான குர்ஆன் 40 ஜுஸு, 10 ஜுஸு எங்க? ஹஜ்ரத் ஆயிஷாவோட ஆடு தின்னுட்டு தான். ஏன்? இலைகள் எழுதப்பட்டுச்சு குர்ஆன், இலைகள் எழுதப்பட்டது, பட்டைகள் எழுதப்பட்டது, தோள்கள் எழுதப்பட்டது, பலகைகள் எழுதப்பட்டது, அதெல்லாம் தான். அதையும் ஹாஃபிஸ்மாரோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனை ஒத்து பார்த்து தான் கொண்டு சேர்த்தாங்க. அப்ப ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய ஆடு 10 ஜுஸு குர்ஆனை தின்னுட்டது, 30 தான் கிடைச்சது. நீ சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. நம்பக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க முஸ்லிம்கள். இந்த குர்ஆன் பொய்யானு சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. நவுதுபில்லாஹ். முஸ்லிம் எல்லாம் அவங்க இஸ்லாத்துக்கு போயிட்டாங்க. உண்மையான குர்ஆன் மஹதி அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்குது. அது 70 முழம் நீளமானது. அவர் வரக்கல் எடுத்துட்டு வருவார். அந்த கொள்கை அவங்கள்ட்ட இருக்கு. இந்த குர்ஆன் உண்மை அல்ல. ஆனா அதே நேரத்தில் அதை ஓதுறாங்க, அழகான கிராத் ஓதுறாங்க அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் ஷியாக்கள். அதற்காக பார்த்து ஏமாந்திருக்கூடாது சகோதரர்கள். அவங்களுக்கு அது ஈமான் இருக்கா? அதான் தேவை. ஒரு மனிதர் குர்ஆன் ஓதல்ல, அவர் காஃபிர் அல்ல. ஆனா குர்ஆன் ஓதுறான். இந்த